தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பரம தகப்பனின் பரிசுத்த பாதை. 1 சாமுவேல் 30:6 வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஆகினும் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். 1 சாமுவேல் 30:6 வாசிக்கிறோம். வில்லியம் கிளப்பர் என்பவர் நல்ல கிறிஸ்தவனாக வாழ்ந்தார். ஆனால் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களால் அவர் சோர்வுற்றார். ஒரு நாள் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு வந்தார். ஒரு பனி பெய்து கொண்டிருந்த இரவு நேரத்திலே தன் குதிரை வண்டியில் ஏறி அந்த வண்டிக்காரனை அவர் தேம்ஸ் ஆற்றில் உள்ள லண்டன் பாலத்திற்கு எடுத்துச் செல்ல கோரினார். ஆனால் பனி பெய்து கொண்டிருந்தபடியால் 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பாதை கடந்து செல்லபடியால் மாறிவிட்டதாகவும் எங்கே இருக்கிறோம் என்று சொல்லி தெரியாத சூழ்நிலையாய் இருந்தது. அவர்கள் வண்டிக்காரனுக்கும் பாதை புரியவில்லை. வண்டிக்காரன் கூறினான், சீக்கிரமாய் சென்று தேம்ஸ் ஆற்றில் விழுந்துவிட வேண்டும் என்று விரும்பின வில்லியம்ஸ் வண்டிக்காரனை சபித்து கொண்டே இருந்தார். சற்றும் எதிர்பாராமல் அவர் கீழே இறங்கி நடந்து செல்ல தீர்மானித்தார். இரவு நேரம், இருட்டான சூழ்நிலை, அதிகமாக பனி பெய்யக்கூடிய இடமாயிருந்தது. சற்று நேரம் அவர் நடந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த நடக்கையிலே அவர் பார்த்தபோது தனக்கு பழக்கமான இடம் போல தோன்றிற்று. அவர் உற்று பார்த்தார். அது தன்னுடைய வீடு என்று அறிந்து கொண்டார். அந்த 2 மணி நேரமும் குதிரை வண்டியிலே அவர் ஏறி லண்டன் நோக்கி போவதற்கு பதிலாக அங்கேயே சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை அவர் அறியாமல் இருந்தார். அப்பொழுதுதான் தேவன் ஏன் இப்படி சில வேளைகளே பிரச்சனையை வரும்போது, குழப்பங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போகிறோம். தேவன் எந்த சூழ்நிலை மத்தியிலையும், எப்படியேப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலையும் தேவன் நம்மளை நடத்துகிறார் என்பதை நீங்கள் நாளும் மறந்து போகிறோம். 24ஆம் ஆண்டை தேவன் நடத்துகிறார் என்பதை மறந்து போகிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அப்பொழுதுதான் அவர் அறிந்து கொண்டார் தேவன் எவ்வளவு அன்புள்ளவர். தான் தற்கொலை செய்வதை தேவன் விரும்பவில்லை என்று, அந்த பிரச்சனைக்கு முடிவு தற்கொலை அல்ல என்றும் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டார். அப்படிதான் இருக்கிறோம். நீங்கள் சுயமாக எடுக்கிற முடிவை அதுதான் நல்ல முடிவு என்று சொல்லி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். திருச்சபையிலும் சரி, திருச்சபையிலே சுயமாய் என்று நாம் எடுக்கின்ற முடிவை அநேகர் கேட்க வேண்டும் சொல்லி நினைக்கிறோம். ஆனால் தேவன் என்னுடைய முடிவு என்பதை மறந்து போகிறோம். தன்னுடைய பிரச்சனைகளை தாமே சுமப்பதற்கு பதிலாக இன்றைக்கு கிறிஸ்து மேல் வைக்க தீர்மானித்தார். உலகம் அமைதி கண்டது. நன்றியுடன் அமர்ந்து தேவனுடைய வழிநடத்துதல் ஆச்சரியமானவைகள். இந்த 24ஆம் ஆண்டை ஆண்டவர் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வந்தார் என்பதை நீங்கள் நானும் மறந்து போகக்கூடாது. அதனால் தேவனுக்கு பிரியமான பரிசுத்தவான்களே, நீங்கள் தைரியம் அடைய வேண்டும். உங்களுக்கு முன்பாக தெரியும் மேகங்கள் இரக்கத்தால் நிறைந்தவைகள். உங்கள் மேல் அவை வரும்போது தேவன் ஆசீர்வாதத்தால் பொழியும் என்று எழுதினார். தேவனுடைய பரிசுத்தவான்களே, இன்று தைரியமடைய வேண்டும். நீங்கள் சோர்வடைந்து தற்கொலை செய்வதை உங்களுடைய பரம தகப்பன் விரும்பவில்லை, வாழ்வதையே விரும்புகிறார். எனவே ஆண்டவருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கையாக, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக நாம் வாழ தீர்மானம் செய்வோம். தேவன் காட்டும், பரம தகப்பன் காட்டும் அந்த பாதையிலே செல்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.